வணக்கம், நான் உங்கள் வல்லைக்குமார். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி யாழ்ப்பாணத்து முறையில் ஒடியல் கூழ் பண்ண போகிறோம். அதை தயார் பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இங்கிட்டு புளி ஊற வச்சுருக்கு, நெத்தலி கருவாடு, இங்கிட்டு கட்டா கருவாடு சுட்டு வச்சுருக்கோம். இது கணவாய், ஒடியல் மா, இதுதான் தேவையான ஜாமான் இதுக்கு. அடுத்தது இறால் கூனி, இது பார்த்தீங்கன்னா கருங்கண்ணி மண்டை, பாருங்கள் பெரிய மண்டை தலை. அப்புறம் நண்டு, இறால், கீரை, பூசணிக்காய், பைத்தங்காய், அவரிக்காய், பலாக்கொட்டை, இதுதான் மிளகாய் சாந்து அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு கூழ் தயார் பண்ணி செமையாக குடிக்க போகிறோம். பாருங்கள், தயார் பண்ணுற ஆக்களை பாருங்கள். நம்ம கேப்டன் இருக்கார், இங்கிட்டு லண்டன் கேடிஎஸ்ன்னு இருக்கார். இவர் தான் நம்ம மயூரா மீன் கடை ஓனர். இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி கூழ் காய்ச்ச போகிறோம். வாங்க, கூழ் காய்ச்சறது அப்படியே ஒன்றுனா காட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கூழ் செய்ய போகிறோம். ஞானச்சந்திர போஸ், வல்வகுமார், சிங்கம், கேட்டி, வெட்டி போட்டு போடு. இது பைத்தங்காய், அவரைக்காய், எங்களோட மாமா தான் கூழில் ஸ்பெஷலிஸ்ட், தயாரிப்பு மாஸ்டர். கொஞ்சம் சீக்கிரமாக அவியறதுக்காகவே சீக்கிரம் போடுறோம். மண்டை தலை பாருங்கள் எவ்வளோ பெரிய தலையண்டு. நெத்தலி கருவாடு, நண்டை போட்டுக்குவோம். இறால், கணவாய், கலவாய் மீன். பாருங்கள், கலவாய் மீன் தான் கூழுக்கு சும்மா செமையாக இருக்கும். அதனால் கலவாய் மீன் போட்டிருக்கோம். 2 மீன் பார்த்தீங்களா, 2 முழு கலவாய் போட்டிருக்கு. திருவண்ணாமலையிலேருந்து வந்த இறால் கூனி பாருங்கள், இலங்கையில் வந்து இந்தியாவில் தயாராகுது கூழ். எல்லாம் காயெல்லாம் வெந்துருச்சு, மீன் நண்டு எல்லாமே போட்டாச்சு. இனி அடுத்தது மிளகாய் அரைச்சதை ஊற்றி ஒடியல் மாவு ஊற்றினோன்னா கூழ் ரெடி. பார்த்தீங்கன்னா முசுட்டக்கீரை, செங்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, எல்லா கீரையும் போட்டிருக்கு பாருங்க. தான் பாருங்க, பாருங்கள் லண்டன்லேருந்து இறக்கியிருக்கோம் ஆளை, கூழ் ஸ்பெஷலிஸ்ட்டு. அளவு உப்பு போட்டுக்குவோம். இதில் 1/4 கிலோ மிளகா அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு போட்டுக்குவோம். புளி பார்த்தீங்கன்னா கரைச்சி எல்லாம் வடித்து வச்சுருக்கோம். புளியை விட்டுக்குவோம். கொஞ்சம் மிளகு தூள் போட போகிறோம். இதுதான் யாழ்ப்பாணத்து ஒடியல் குழுக்கு முக்கியமான ஒடியல் மா. இப்போ கரைச்சி வச்சுருக்கோம், இதை ஊற்ற போகிறோம். பார்த்தீங்களா, மா போட்டோன்னு அப்படியே திக்னஸ் ஆயிடுச்சு. இதுதான் கூழ், யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ். பாருங்க, நண்டு, வாசனை தூக்குது.
இப்போவே மூக்கால் ஓடுற மாதிரி இருக்குது. சும்மா ஜலதோஷத்துக்கு குடித்தா அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா பக்கத்துல தும்புறாரு. கூழ் எப்படி இருக்கு? கூழ் டெக்கரேஷன் குமார் காய்ச்சின கூழ் சூப்பர். கூழ் அந்த மாதிரி இருக்கு, குடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. இல்லை இல்லை இங்கே கிடையாது அவசரம். நண்டு எடுத்த கடி என்ன கொண்டிருக்கோம். காலையில் காட்டு நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஒடியல் கூழை பற்றி சொல்லி கொண்டிருக்கோம். இது குடிக்கிறாலே உடம்புக்கு நல்லது. நீங்கள் திருச்சிக்கெல்லாம் வந்தீங்கன்னா எங்கள்கிட்ட தொடர்புன்னா நாங்கள் உங்களுக்கு கோல் எல்லாம் காய்ச்சி தருவோம். பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்துலாம் இறக்கியிருக்கோம் ஆளை டீமை. லண்டன்லேருந்து 2 பேர் இறக்கியிருக்கோம் கூழ் குடிக்கிறதுக்காகவே. ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.